நான் வெளியூருக்கு தனியாக ட்ராவல் பண்ணியிருந்தேங்க. அங்கே ஒரு குளத்துல குளிக்கணும், ஆனால் கையில் லக்கேஜ் இருக்கு. குளத்துக்கு வெளியில தாங்க லக்கேஜை வைக்கணும். நிறைய பேர் சுற்றி இருந்தாங்க, ஆனால் எல்லாருமே எங்கெங்கேயோ இருந்து வந்த தெரியாத நபர்கள் தான். அப்போ ரேண்டமாக செலக்ட் பண்ண ஒரு பர்சன் ரொம்ப சாதாரணமாக தனியாக நின்று துணி மடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு குளத்துக்கு போயிட்டேன். எது வச்சு அவங்கள நம்பினேன் அப்படின்னு கேட்டா, அப்போ தோணுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நினைக்கும் போது அங்க இருந்து ஒரு பர்சனும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு குளத்துக்கு போயிட்டு வர டைமிங் அண்ட் நான் சூஸ் பண்ண பர்சன் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த பர்சனுக்கும் குளத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, யார் அவங்க கூட இருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த பர்சனை சூஸ் பண்ணியிருப்பேனோ அப்படின்னு தோணுது. ஆனால் இதெல்லாம் என்னையே அறியாமல் எனக்குள்ள டக்கு டக்குன்னு நடந்த கால்குலேஷன்ஸ் or ஜட்மெண்ட்ஸ். 30 செகண்ட் to 45 செகண்ட்ஸில் இவ்வளோ கால்குலேஷன் நடந்திருக்கு. சுற்றி கவனிச்சு டக்குன்னு ஒரு ஆண்டியை பார்த்து இந்த லக்கேஜை கொண்டு பார்த்துக்கோங்க, குளத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். போயிட்டு வந்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? சில டைம் என்ன ரீசன்னே தெரியல, ஆர் 1 or 2 ரீசன்ஸ் மட்டும் வச்சு இந்த பர்சன் ட்ரஸ்ட் வர்த்தி, கைண்ட் ஆர் ஸ்மார்ட்டான பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு தோணியிருக்கா? சில டைம் அந்த ஜட்மெண்ட்ஸ்னால நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கலாம், அல்லது ஏமாற்றமாயிருக்கும். தட்ஸ் தி ஹேலோ எஃபெக்ட் இன் ஆக்ஷன். இது ஒரு மென்டல் ஷார்ட்கட்டுங்க. இங்கே பார், நீ ரொம்பலாம் உன் பிரெயினை யூஸ் பண்ணி யோசிக்காத. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அமைதியாக அழகாக பேசுகிறான், அப்புறம் என்ன க்ரீன் ஃப்ளாக் தான் அப்படின்னு ஸ்னாப் ஜட்மெண்ட்ஸ் எடுத்திருப்போம். தட் ஆரண்ட் ஆல்வேஸ் அக்யூரேட். வெல் ட்ரெஸ்ட் பர்சனுக்கு பின்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும், ரேதர் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். மெஸ்ஸி ஹேருக்கு பின்னாடி ஒரு ஜீனியஸ் மறைஞ்சிருக்கலாம். ஸ்பாயில்டு கிட்னு ஜட்ஜ் பண்ண பர்சன் ஒரு குழந்தைங்களுக்கு பின்னாடி ஹெல்த்தி குட் ரிலேஷன்ஷிப்போட ஒரு ப்ரொவைடர் மைண்ட் செட் இருக்கும் ஃபேமிலி இருக்கலாம். சார்மிங்கான ஸ்மைலுக்கு பின்னாடி புவர் இன்டென்ஷன்ஸ், ஜென்டில்மேன் ஓ உமன் பிஹேவியருக்கு பின்னாடி கைண்ட்னஸ் இருக்கலாம். ஆனால் ஃப்ளர்ட்டிங்காக இருக்கும்னு ஜட்ஜ் பண்ணியிருப்போம். அதனால் நெக்ஸ்ட் டைம் குவிக் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கும்போது பாஸ், ஆஸ்க் யோர் செல்ஃப், இஸ் திஸ் த ஃபுல் பிக்சர் ஆர் ஜஸ்ட் தி ஹலோ டாக்கிங்? நீங்கள் கேட்டுட்ருக்குது திஸ் லைவ் டிக்கெட் பாட்காஸ்ட்.